ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் anbudan reeshwar சேனலுக்கு வரவேற்கிறது நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் மேங்கோ கேண்டி, அதாவது மாம்பழம் மிட்டாய். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் மாம்பழம் பிடிக்கும். இதை வச்சு எப்படி ஒரு மிட்டாய் அல்லது கேண்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் 2 மாம்பழம் எடுத்துட்டேன். அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பட்டராக விட்டாலும் விட்டலாம், நெய் விட்டாலும் விடலாம், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இது நெய் விட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுது அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடியில் அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக நம்ம சுற்றி விட்டு கிளறி விட்டே இருக்கலாம். இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனால் தான் நம்ம மேங்கோ கேண்டி செய்ய முடியும். நல்லா பாயில் ஆகட்டும். வாங்க பாருங்கள். நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருந்ததை விட இப்போ எப்படி நல்லா பாயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா கொதிச்சோடனே நமக்கு 2 பொருள் தான், ஒன்று மேங்கோ, இன்னொன்று சுகர். இது மட்டும் தான் தேவைப்படும். இப்போ நல்லா கொதிக்குது. அது எழுந்திரிச்சான்னு பாருங்கள். அப்புறம் சுகர் ஆட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா பாயிலாக இருக்குது. அதை பார்க்கவே தெரியும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணலாம். நான் 1 கப் சுகரை அதாவது பவுடர்லாம் பண்ணலாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும். இப்போ 1 கப் சுகர் நல்லா சுற்றிலும் இது பண்ணி எடுத்து வைப்பேன். இப்போ நீங்கள் சுகர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்விட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பாயில் ஆகணும் சுகரோடு சேர்ந்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுகரோடு சேர்ந்து பார்க்குறப்பே தெரியும். நமக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்காது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கேண்டி தயாராகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா வெயிலில் ட்ரை பண்ணணும். இதுக்கு நான் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணேன். ஒயிட் கிளாத்தை மேலே நல்லா கவர் பண்ணிடணும். அதாவது அது மோல்டில் ஒட்டாத மாதிரி நல்லா டைப் பண்ணிடணும், கட்டிடணும் அடியில். அப்படின்னா தான் எந்த தூசியும் இருக்காது. நம்ம வெயிலில் காய வைக்கலாம் ஈஸியாக. நல்லா மோல்ட் பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் பேன்லேயும் இதே மாதிரி போட்டேன். ஏன் இப்படி மோல்ட் பண்ணோன்னா ஒரே ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். இது ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நல்லா வெயிலில் ஒரு 2 டேஸ் ட்ரை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் இதை கட் பண்ணிக்கிறேன். அதாவது என்கிட்ட குக்கி கட்டர் இருந்ததுனால நான் அந்த ஷேப்பை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கத்தியாலே நல்லா ஸ்கொயராக அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டும் கொஞ்சம் புளிப்பு சுவையோட, ஏன்னா மேங்கோ ஸ்வீட்டாக இருந்ததுன்னா ஸ்வீட்டாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் புளிப்பு சுவையோட இருக்கும். எல்லா மேங்கோவும் ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில மேங்கோ கொஞ்சம் புளிப்பு சுவையோட இருக்கும். இது ஸ்வீட் வித் கொஞ்சம் அந்த புளிப்பு சுவையோட இருந்துச்சு. என் பையன் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். நான் குக்கி கட்டர் இருந்ததுனால அதில் ஸ்டார், ஹார்ட், அப்புறம் டாகு, இந்த மாதிரி ஷேப்லாம் கட் பண்ணிட்டேன். நீங்கள் கத்தி வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்கள் கேண்டி எவ்வளோ இதாக வந்துருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இந்த ஷேப்பில் தான் நான் கட் பண்ணியிருந்தேன். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. நான் இது மாதிரி தான் என் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரியே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரம் பிரியா.